அதாவது ஒட்டுமொத்தமாக அது வந்து ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களோடு நான் இவர்களை ஒப்பிடலை. ஆனால் இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் வேண்டாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்போ இங்கே இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ADGP, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்கள் இன்றைக்கி எடுத்துங்க, ஒரு ஜோன் IG எடுங்க, SP எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை DGPயிலிருந்து எடுத்து கணக்கு பாருங்கள். ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி வழி சிறுபான்மையராக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்போ இதில் எங்கே இருக்குது சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்குறேன். இதைத்தான் அவருக்கு டிமாண்டாக கொடுக்குறேன். அப்போ நீலாம் யார் எங்களுக்கு டிமாண்டு வைக்கிறது? டிமாண்ட் வச்சுலாம் எங்ககிட்ட நீங்கள் கூட்டணி அப்படின்னு எங்களை கையாளுறீங்க. அதனால் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறோம்.